நீங்க கேட்ட கேள்வி உண்மையிலே இன்றைய அரசியல் களத்துல நம்ம அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. விஜய் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த ஜனநாயகன் படம் முடிவடைந்ததோட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னால வர விஜய் அவங்க நேரடியா மக்களை சந்திக்கல, அவருக்கு என்ன அரசியல் தெரிய போகுது, ஒரு கூத்தாடி எப்படி பேச போறாரு, இப்படி எல்லாம் பல விமர்சனங்கள் அவரை மையப்படுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படின்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவரை வச்சு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுல படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு நான் நேரடியா இப்ப அரசியலுக்கு எல்லாரையும் சந்திக்க போறேன் அப்படின்னாரு. நேற்று இரவு ஒரு திடீர் உத்தரவு, மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் மாநில நிர்வாகிகளும் உடனடியாக நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு திடீர் உத்தரவு. அப்பத்துலேருந்தே இது பரபரப்பு பற்றிக்கிச்சு. அதுக்கு முன்னாலே வேல்முருகன் பற்ற வச்சதே ஒரு பெரிய பற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதற்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த களத்தில் விஜய் அவங்களுக்கு தமிழ்நாடே ஒன்று திரண்டு இப்போ நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. அதுக்கு நம்ம வேல்முருகனுக்கு உண்மையிலே நன்றி தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குங்கிறத காட்டி கொடுத்தது வேல்முருகனுடைய அந்த ஸ்பீச்சை தான் காட்டி கொடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்களில் எந்த பெண்கள் எடுத்தாலும் நல்லது செய்கிற மனுஷனை ஏன் அப்படி போய் திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு களம் தான் பரவலாக பேசப்படுது. அப்படின்னா விஜய் அவங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு பலருடைய தூக்கத்தை கெடுத்துருச்சு. அதனால தான் நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, உதறல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.